மொபைல் இல்லாம சாப்பிடாது. அது வந்து ஒரு பெருமையா சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அம்மான்னா என்னன்னு தெரியல, எனக்கு மொபைல் தெரியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்க அல்லது இப்படிப்பட்ட ஒரு தாயோ தந்தை இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த பெற்றோருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த பெற்றோருக்குன்னா எல்லாருமே வந்து இது அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் தான், கேட்டுக்க வேண்டியது, பண்ண வேண்டியது தான். என்னன்னா எல்லா குடும்பங்கள்லயுமே வந்து இது இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே இப்போ வர டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு பிரெயின் நமக்கு தெரியாத விஷயங்களை கூட அவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க ஈஸியாக அதை பண்ணணுன்றதுக்காக எல்லா பொருளையுமே வந்து நோண்டி நோண்டி பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டாய்ஸ் புதுசாக வாங்கினீங்கன்னா அதை பிரித்து போட்டு அதில் என்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு இதில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். இதை வந்து பண்ணணும், நோண்டி பார்க்கணும். ஆனால் ஃபுல் டைமாக அந்த பிரெயினில் வந்து அதையே வந்து நம்ம சரி ஓகே அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே பக்கத்தில் நடக்கிற எதுவுமே தெரியாது, யார் வந்தாலும் தெரியாது. இது டிவி பார்க்குறாங்க அப்படின்னா அதில் தான் ஃபுல்லாக இருப்பாங்க, ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் தான் ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ எதுலையுமே டீவியேட் ஆகவே மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக இருக்கனால யோசனை ஃபுல்லாக அவங்களுக்கு அதில் தான் இருக்கும். தேவையில்லாத சிந்தனை, எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி பழகிறது, பேசுறது ஃபுல்லாக இதுலேயே அகாமடேட் ஆனனால அவங்களுக்கு நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் போகுது. இதை கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 1/2 hour, ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க பழகக்கூடியவங்களே ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு 1/2 hour அவ்வளோதான் டிவி டைம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க. இந்த டைம்ல பாரு, இதுக்கப்புறம் நீ போனை வெளியில போய் விளையாடு அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த ஜென்ரேஷனை வந்து இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களை வந்து அதுல இருந்து நம்ம பாதுகாக்க முடியும்.